உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். உண்மையான கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பில் தொடர்ந்து இன்னொரு செய்தியும் வருகிறது. முதல்ல சொன்னால் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. அது யார் நிஜ கடவுள் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அந்த கடவுளுடைய குணாதிசயங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது. சிறிய கடவுள், பெரிய கடவுள்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் யார் கடவுளுங்கிறதுக்கு தகுதி, குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாரோட பெரிய ஆளாக இருக்கணும். அவர்கிட்ட எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. அவர் நீதி நியாயமாக எல்லாத்தையும் செய்யணும். தான் பிள்ளைகளை ஒழுங்காக இருக்கணும்னு போதிக்கணும். யாராவது தப்பு பண்ணி தொலைச்சிருந்தா மறுபடி மனம் திரும்ப சரியாகு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும். அப்புறம் தொடர்ந்து மனம் திரும்பி வர்றவங்கள தான் கூட சேர்த்துக்கிட்டு பரலோகத்துக்கு கூட்டி போகிறதும், மனம் திரும்ப மாட்டேன்னு அக்கிரமத்திலே வாழ்நாளெல்லாம் வாழ்கிறவங்கள நரகத்துக்குன்னு அனுப்புகிறதும் அது ஒன்று அவசியம் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் இந்த நியாய தீர்ப்புங்கிறது ஒன்று வருது. இந்த மனுஷன் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது. ஒருவேளை கெட்டவனாக இருக்கவன் நல்லவனாக மாறிடலாம், நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவனாக மாறிடலாம். அதாவது கெட்ட பிசாசுடைய வழியில் பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள், நான் இனிமேல் இதில் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்யா, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கிறேன்னு நல்லவனாக மாறிடலாம். ஆனால் அதே மாதிரி கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நேரம் இல்லை இது நமக்கு சரிப்படாது, நாம் கெட்டவனாக இருந்தால் ஒன்றும் மோசம் இல்லை, நரகம் போனால் கூட ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லவனாக இருக்கிற ஆள் கெட்டவனாக மாறுறதையும் பார்க்குறோம் நம்ம. அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற காலங்களில் நல்லவன் கெட்டவனாக மாறலாம், கெட்டவன் நல்லவனாக மாறலாம். ஆனால் வாழ்நாளெல்லாம் அவனுக்கு ஒன்று சொல்லப்படுகிறது, நீ இந்த மாதிரி பாவமான தப்பான வழியில் வாழ்ந்தால் நிச்சயமாக நியாய தீர்ப்பு வரும், நீ நரகத்துக்கு போகணும். ஆனால் நீ அதே ஆள் மனம் திரும்பிட்டேன்னா, நீ உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளையாக வந்து நீதி நேர்மையாக நல்லா நடக்க வந்துட்டேன்னா, அப்போ கடவுள் உன்னை பழசை மன்னிச்சுட்டு உன்னை புதுசாக உன்னை பரலோகத்துக்கு கூட்டி போவார் அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம், அது நடக்குது. அதனால தான் பாருங்கள், கெட்ட வாழ்க்கையில் இருக்கவங்க திடீர்னு சமயத்தில் இல்லை இது வாழ்க்கை வேண்டாம், நம்ம நல்ல வழிக்கு, நல்ல கடவுள் வழிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புகிறத பார்க்குறோம். சில சமயத்தில் ரொம்ப நல்ல ஆளுகளாக இருந்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொல்லாத ஆட்களாக மாறிடுறத கூட நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ இந்த வாழ்க்கையில், ஒரே ஒரு வாழ்க்கையில் இப்படியும் மாறலாம் அப்படியும் மாறலாம். ஆனால் முடிவில், வாழ்க்கையின் முடிவிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் போது, மரணம் அவனை சந்திக்கும் போது, உள்ளே இருக்கிற அவனுடைய ஆவி வெளியே போகிறது. அதுதான் ஆவி போகுதுங்கிறோம், ஆவி போயிடுச்சுங்கிறோம். அந்த ஆவிக்கு சாவு கிடையாது. அந்த ஆவி நியாயம் தீர்க்கப்படும். நீ உயிரோட பிறந்தப்ப இருந்து இது நாள் வரைக்கும் எப்படி வாழ்ந்த அப்படின்னு பார்த்து அதற்கேற்றாற்போல் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நம்ம கேட்கலாம், ஏங்க சரீரத்துக்கு நியாய தீர்ப்பு இல்லையா அப்படின்னா, சரீரம் மண்ணிலேருந்து வந்துச்சு, மண்ணுக்கு போயிடும், அது கேள்வியே இல்லை. சரீரம் வந்துச்சு போயிடுச்சு. ஆனால் இந்த ஆவிக்கு சாவு கிடையாது. இம்மார்டல், மரணம் இல்லாத. யாருக்கும் சாகணுங்கிற ஆசையே இல்லை.
ஏதோ 1-2 பேர் வாழ்க்கையில் விரக்தியில் சாகிறேன்னு சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் பொதுவாக யாரும் சாக விரும்பலை. என்னென்னா போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாகா வரம் வேணும் சாகா வர வேணும்னு வேண்டாத ஆள் இல்லை. அப்படி எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன், ஏன்னா பயமாக இருக்கு அவனுக்கு. அப்போ செத்துருவோமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் சாகிறாங்க, அது உறுதி. ஆனால் இந்த உயிரோடு இருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த நியாய தீர்ப்புக்கு மரித்த பிறகு நியாய தீர்ப்புக்கு போகிறானே, அங்கே போகிறதுக்கு முன்னாடி, அந்த மரித்து நியாய தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லவனாக இருக்கிறவன் நல்லவனாகவே கடவுளுடைய பிள்ளையாக வாழணும். கெட்டவனாக இருந்தவன் கூட நான் இன்னுமே இந்த கெட்ட வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வேண்டாம், நான் கடவுளுடைய பிள்ளையாக வர்றேன்னு மனம் திரும்பி வந்துட்டால் இந்த கடவுள் அதை மன்னிச்சுட்டு இவனை பரலோகத்துக்கு கூட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. ஒரு அரசாங்க வேலையில் ஒருத்தன் சேர்ந்தான்னா முதல் 2 வருஷத்துக்கு இவன் ஒழுங்காக வேலை செய்வானான்னு பார்க்குறாங்க. அது வரைக்கும் டெம்பரரியாக வைக்கிறாங்க. அந்த 2 வருஷத்தில் அவன் ஒழுங்காக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனை அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அதுபோல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒருத்தன் நல்லவனாக வாழ்ந்து காட்டிட்டா கடவுள் அவனை பெர்மனெண்ட்டாக பரலோகத்தில் வச்சுக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒருத்தன் கெட்டவனாகவே வாழ்ந்துட்டான்னா, சாக வரைக்கும் கெட்டவனாக இருந்துட்டான்னா, நீ போடா, இந்த பாவம் செய்ய வச்ச பிசாசு அதை நரகத்துக்கு தள்ளுறேன், அவன் கூட சேர்ந்தானே இப்படி பாவம் செஞ்சால் நீயும் போ நரகத்துக்கு அப்படின்னு நித்திய காலமாய் நரகத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த நியாய தீர்ப்புங்கிறது ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோமோ அதுக்கேற்றாப்புல ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமேல் தப்பிச்சு பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எவ்வளவு சரின்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். கடவுள் இப்போவே நீ என் கூட வந்துரு, பரலோகத்துக்கு வந்துடலான்னு போகலான்னு சொன்னால், இல்லை நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குது, பாவ சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, அதனால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி பாவத்தில் என்ன வெறும் பாவம் இல்லை, அந்த பாவத்துக்கு சோர்ஸ் யார், அந்த பாவம் எங்கேருந்து வருது, அந்த பாவம் பிசாசுங்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வருது. அந்த பிசாசு பேச்சை கேட்டு, அந்த பிசாசு யாரடான்னு பார்த்தா அந்த கடவுளுக்கு விரோதி, கடவுளுக்கு எதிரி. அந்த பிசாசு பேச்சை கேட்டு இவன் பாவம் செஞ்சுக்கிட்டே வந்தால் அப்புறம் கொஞ்சம் பாவம் கொஞ்ச நாள் அனுபவிக்கிறது, ரொம்ப பாவம் ரொம்ப நாளைக்கு அங்கே அனுபவிக்கிறது, பாடு அனுபவிக்கிறது, அப்படியெல்லாம் கிடையாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல வழியா கெட்ட வழியா, என் கூடவா இல்லை அவன் கூடவா, என் கட்சியா இல்லை பிசாசு கட்சியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆதலால் இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு கடவுளோட கூட சேர்ந்து கடவுளுடைய பிள்ளையாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் முடிவில் உயிர் போகிற போது இந்த ஆவி நியாய தீர்ப்புக்கு போய் அங்கே பரலோகம் போயிடும். ஆனால் இதை பற்றி எதையுமே கவலை இல்லாமல் என் இஷ்டம், என் வாழ்க்கை, நான் விரும்பினபடி வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அங்கே முடிவில் ஒரு நியாய தீர்ப்பு வர்றப்ப, ஏன்டா நான் எத்தனை தடவை சொன்னேன், உன் மனசாட்சியில் நான் சொன்னனா இல்லையா, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி, நீ ஏதோ தப்பு பண்ணவுன்னா உனக்குள்ளே குற்ற மனசாட்சியை உண்டாக்கணுன்னா இல்லையா, அந்த குற்ற மனசாட்சியை பார்த்தவொடனே நம்ம தப்பாக இருக்கிறோன்னு சொல்லி நீ சரியான வழியில் வந்திருக்கணும்ல. அப்போ தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் காலமெல்லாம் நான் இந்த அக்கிரமத்தில் தான் வாழ்வேன், இந்த பிசாசோடு தான் வாழ்வேன், இப்படி பாவத்தில் தான் வாழ்வேன்னு ஏன்டா தீர்மானம் பண்ண? அப்போ அந்த தீர்மானம் எடுத்ததுனால நீ போ நரகத்துக்கு அப்படின்னு கடவுள் சொல்லிடுவார்ல. அதனால இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுது. இதை எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த
மனசாட்சியில் நான் இப்போ சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. மனசாட்சியில் நல் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, துர்மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சூடுண்ட மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பலவீனமான மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ 4 சொல்லிட்டேன்னா, நல் மனசாட்சி, துர்மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, குற்ற மனசாட்சி. அப்போ 5 வகையான மனசாட்சிகளை பற்றி இப்பொழுது சொல்லுகிறேன், கவனிங்க. ஒன்று நல் மனசாட்சி, இன்னொன்று குற்ற மனசாட்சி, இன்னொன்று துர்மனசாட்சி, இன்னொன்று பலவீனமான மனசாட்சி, ஒன்று சூடுண்ட மனசாட்சி. இதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிடும். நல் மனசாட்சிங்கிறது என்னது? இப்போ இவன் நல்லவன் எப்படி நீங்கள் மற்றவங்க சொல்கிறீங்க? அவன் வாழ்க்கையில் பொதுவாக எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான், அதனால் நல்லவன் நீங்கள் சொல்லிடுறீங்க. இது மற்றவங்க ஒருத்தனை பற்றி சொல்கிறது. ஆனால் அவங்கவங்க இருதயமே அவங்கவங்கள பற்றி நம்ம நல்லவங்கன்னு அவங்கவங்க இருதயம் சொல்லணும்ல. அப்படி சொல்கிற ஒரு மனிதனுடைய இருதயம், நான் எந்த தப்பு தண்டாக்கும் போகலை, நான் நல்ல வழியில் நடக்கிறேன்னு அந்த இருதயம் சொல்லும்போது அதை நல் மனசாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சி எப்படி உண்டாச்சு? இதுக்கு முந்தின காலங்களில் நம்ம தீமையான வழிகளில் போகலை, ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா தான் இந்த இருதயத்தில் நல் மனசாட்சின்னு ஒன்று உண்டாகும். ஆனால் வழியெல்லாம் அந்த குற்றம் இந்த குற்றம் அநேக குற்றங்களை செஞ்சுட்டு வந்திருந்தால் அவனை கேட்டால் நல் மனசாட்சி இருக்கான்னு கேட்டால் நல் மனசாட்சி இருக்காது, நான் அந்தந்த இடத்துல அந்தந்த குற்றமெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது குற்ற மனசாட்சி. நல் மனசாட்சி, இப்போ குற்ற மனசாட்சி. அடுத்து இன்னொன்று துர்மனசாட்சி சொல்கிறேன். துர்மனசாட்சின்னா உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். தீமையான காரியங்களே செய்கிறத விரும்புகிற இருதயமுள்ள மனுஷனுடைய எண்ணங்கள். எப்போவுமே 4 பேரை கெடுத்தாதான் இவனுக்கு நிம்மதி. 4 பேருக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அவன்கிட்ட குடும்பிப்பிடி சண்டை அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தான் இவனுக்கு நிம்மதி. அப்போ எல்லாருக்கும் கெட்டத காரியங்களை செய்கிறது தான் அவனுடைய மனநிலைன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி என்ன? நம்மளாம் நல்லவன் இல்லை, நம்ம சொல்லலை, அவனுடைய இருதயம் சொல்லுகிறது. நம்ம நல்லவன் இல்லைன்னு அவன் இருதயமே சொல்லுது. அதை தான் துர்மனசாட்சி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நல் மனசாட்சி சொன்னேன், நல் மனசாட்சி, துர்மனசாட்சி, குற்ற மனசாட்சி. அப்போ 3 மனசாட்சி சொல்லிட்டான். இன்னும் 2. ஒன்று சூடுண்ட மனசாட்சி. சூடுண்ட மனசாட்சின்னா ஆரம்ப கட்டங்களில் ஒரு தப்பு ஐயோ பண்ணிட்டோமேன்னு சொல்லி இந்த மனசை அடிச்சுக்குது. அப்புறம் இந்த தப்புகளை செஞ்சு 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 பழகிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஆரம்பத்தில் லஞ்சம் வாங்குறப்ப ஐயோ லஞ்சம் வாங்கிட்டேன் இது என்ன ஆகுமோ அப்படின்னு அவன் மனசு ரொம்ப அடிச்சுக்குது. அப்புறம் காலப்போக்கில் வாங்கிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி லஞ்சத்தையே கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடுறான். அது அப்போ அவனுடைய இருதயம் எப்படி கெட்டு போச்சுன்னு பாருங்கள். சூடுண்ட மனசாட்சி. இப்போ ஒரு புண்ணா போச்சு, அது வடு, அது ஆடுறப்ப அங்கே அந்த ஒரு காயத்தில் தழும்பு வருது பார்த்தீங்களா? அதுபோல் மனசாட்சியில் தழும்பு உண்டாகி சூடுண்ட மனசாட்சி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நல் மனசாட்சி, குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சி, இப்போ சூடுண்ட மனசாட்சி. இன்னொரு மனசாட்சி இருக்குதுங்க, பலவீனமான மனசாட்சி. இது என்னன்னு கேட்டால் இதெல்லாம் செய்யலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அது தப்பு தாங்க, அதனால தாங்க நமக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி கஷ்டமெல்லாம் வந்துருச்சு, அந்த தப்பான காரியத்தை செஞ்சதுனால தான் அப்படின்னு இந்த மனசுக்கு எது சரி தப்புன்னு திட்டமாக சொல்ல முடியாத ஒரு மனநிலை. ஒரு நேரத்தில் நல்லதுங்கிறான், இன்னொரு நேரத்தில் கெட்டதுங்கிறான்.
இது மாதிரி எல்லா மனிதருக்கும் ஏதோ சில காரியங்களில் இருக்குது. நம்ம நல்லதுன்னு நினச்சது கொஞ்ச நாளில் ஐயையோ இதையா செஞ்சான் அப்படின்னு சொல்லி அது கெட்டதுன்னு அப்புறமேல் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அப்போ இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறமேல் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பலவீனமான மனசாட்சி இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த பக்கமாக இருப்பாங்க. அதனால் இரு மனமுள்ளவன் அப்படின்னு சொல்லிடலாம். இரு மனமுள்ளவன் அப்படி சொல்லிடலாம். அவன் தீர்க்கமான இருதயம், அவனுக்கு ஒரு உறுதியான இருதயம் இல்லை. இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு அவனால் சொல்ல முடியலை. அப்போ இதை பலவீனமான மனசாட்சின்னு சொல்கிறோம். மறுபடி சொல்கிறேன், நல் மனசாட்சி, அப்புறம் துர் மனசாட்சி, அப்புறம் குற்ற மனசாட்சி, அப்புறம் சூடுண்ட மனசாட்சி, அதுக்கப்புறமா பலவீனமான மனசாட்சி. இந்த மனசாட்சி, இத்தனை விதமான மனசாட்சி சொல்கிறோமே, இந்த மனசாட்சிகள் இவனுடைய நிலைமை கடவுளுக்கு முன்னாடி இவன் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்காங்கிறத காட்டுது. நல் மனசாட்சினா இது வரைக்கும் கடவுள் முன்னாடி நான் ஒழுங்காக இருந்திருக்கேன் அப்படின்னு அது சொல்லுது. குற்ற மனசாட்சின்னா வாழ்நாளில் இந்த அப்பா இதெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டேன் பாரு அப்படின்னு நான் குற்றமுள்ளவன் தாயா அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்லுது. பார்த்தீங்களா, அது குற்ற மனசாட்சி. அப்புறம் துர்மனசாட்சி சொன்னேன், 4 பேரை கெடுத்தாதான் இவனுக்கு நிம்மதி, எப்போவுமே கெடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அது துர்மனசாட்சி. அப்புறம் சூடுண்டா மனசாட்சி லஞ்சம் வாங்கினா ஆரம்பத்தில் லபோதிபோன்னு அடிச்சுக்குது மனசு, அதுக்கப்புறம் அதில் உறுதியாகிடுது லஞ்சம் வாங்கிறதுல. அது அப்படி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த கோழி கடையில் போய் கோழி வாங்க போனீங்கன்னா அவன் இந்த கோழியை கழுத்து அறுத்து ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே போட்டுருவான். அது அப்போ அடிச்சுக்கிட்டு கிடக்கும் பாருங்கள். அதை கண்ட சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஐயோ கோழி இவ்வளோ பதறது, ஐயோ வலிக்கு துடிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிப்பாங்க இந்த சிறு பிள்ளைங்க. ஆனால் அடிக்கடி போய் கோழி வாங்க போனால் ஆமாம் அப்படி தான் துடிக்கும், அப்புறம் செத்து போயிடும், அப்புறமேலு சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இந்த கோழி அறுக்கிறவனுக்கே முதல் தடவை கோழி அறுத்து அங்கே போட்டு துடிக்கிறத பார்த்தா இவன் மனசு துடிக்கும். ஆனால் டெய்லி 40-50 கோழியில் அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் மனசில் ஏதாவது ஒரு சின்ன சொரணையாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அறுத்து போட்டுருவேன். ஒரு நாளைக்கு 40-50 கோழி இப்போ விற்கிதுனாக்கா அத்தனையும் அறுத்து போட்டு அதை சாக விட்டு அதை சுத்தம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் மனசாட்சி என்னது? அதாவது முதல் தடவை கோழி அறுக்கிறப்ப அவன் மனசு அடிச்சுக்கிச்சு. இப்போ எத்தனை கோழி அறுத்தாலும் அது ஒன்றும் தெரியலை. அதே வேறு மாதிரி சொல்கிறேன், முதல் தடவை பாவம் செய்கிறப்ப அது அப்போது இப்படி பாவம் செஞ்சு விட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு பதபதைக்குது. ஆனால் தொடர்ந்து சூழ்நிலை அப்படிங்க செய்ய வேண்டியிருக்குல்ல அப்படின்னு சூழ்நிலை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் அப்புறம் அந்த மனசாட்சி மழுங்கி போகிறது. சூடுண்ட மனசாட்சியை மழுங்கி போன மனசாட்சின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய மனசாட்சியை மழுங்கி போக பண்ணுறாங்க. அதாவது ஒரு தப்பான காரியத்தோடு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதை விட கொஞ்சம் பெரிய தப்பாக வரும், அதை ஒன்றும் இல்லைங்க விடுங்க, எத்தனை பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய மனசாட்சியை அது ஷார்ப்பாக இல்லாமல் மழுங்க பண்ணுறாங்க. இதனால் ஒன்றும் இல்லைன்னு கடைசியில் யுத்தத்துக்கு போகிறாங்கல்ல, தேவையில்லாத தேசங்களுக்கு நடுவில் தேவையில்லாத யுத்தத்தை உண்டாக்கிட்டா எவ்வளவு பேர் சாகுறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் வரலாற்றை கவனிச்சிங்கன்னா எங்கேயாவது சிலர் பக்கத்தில் இருக்க தேசத்தில் யாருக்காவது சண்டை, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்படின்னாலும் சரி, மற்ற வடநாட்டில் இருந்த அங்கே ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, மொத்தம் 600 தேசங்கள் இங்கே இருந்துச்சான் இந்தியாவில்.
600 நாடுகள்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த இங்கிலீஷ்காரன் தான் வந்து மொத்தமாக இந்தியான்னு ஒன்று ஆக்கி விட்டான். இல்லாட்டி இங்கே இந்தியாவெல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன் வந்து ஒரு பாடு தான் இந்தியாவாச்சு, இல்லாட்டி இந்தியாவே கிடையாதுங்க. எல்லாம் சேர சோழ பாண்டிய குறுமன்னர்கள் போல் 600 பேருக்கு மேலே இருந்தாங்க. இந்த 600 பேர் இருந்தாங்களே, சும்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சண்டை தான். அதில் என்ன ரொம்ப விசேஷம்னா, இந்த ராஜா சரியில்லை அப்படின்னு நினச்சா, ராஜா சரியில்லைங்கிறப்ப இந்த மக்கள்லாம் சேர்ந்து நம்மளை மாற்றி விட்டு வேறு ஆளை ராஜா வாக்கிடுவாங்களோ அப்படின்னு யோசித்து இவன் என்ன பண்ணுவான், பக்கத்து நாட்டுக்காரன்ட்ட சண்டைக்கு போயிடுவான். பக்கத்து நாட்டுக்காரன்ட்ட சண்டைக்கு போனோடனே அப்புறம் இங்கே எல்லாம் பெரிய பிரச்சாரம் ஆயிரும். என்ன பிரச்சாரம்? அந்த நாட்டுக்காரன் நம்மள்கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை போட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பேசினா, இந்த மக்கள் இவன்கிட்ட இருந்த குற்றத்தெல்லாம் கூட மறந்துட்டு அந்த யுத்தத்தில் நம்ம ராஜாவுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உதவி செய்ய போயிடுவாங்க. அப்போ ராஜா மேலே இருந்த டிஸ்கண்டென்ட், அது அதிருப்தி, அதெல்லாம் நீங்கிறது. ராஜாவுக்கு உதவி செய்கிறவங்க ஆயிடுறாங்க. இது சரி, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் சும்மா கிடந்த இன்னொரு ராஜா கிட்ட இவன் யுத்தத்துக்கு போனான்ல, எந்த விதத்தில் நியாயம்? சரி, யுத்தத்துக்கு போனேன், அதனால் சும்மா ஏதாவது சண்டை போட்டாங்க வந்துட்டாங்க அப்படியா? இந்த பக்கம் எத்தனை பேர் செத்தாங்க, அந்த பக்கத்தில் எத்தனை பேர் செத்தாங்கங்கிற கணக்கெல்லாம் இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் செத்தாலும் சரி நம்ம பதவியில் இருந்தால் போதும். இது நீங்கள் வரலாற்றை வாசிச்சிங்கன்னா வரலாறு பூரா இந்த கதையாக இருக்குது. அப்போ இந்த ராஜாக்களுடைய இருதயம் எவ்வளோ கடினமானதா, சூடுண்ட அந்த சூடுண்ட மனசாட்சி, மழுங்கி போன மனசாட்சி. எவ்வளோ பேர் செத்தாலும் சரி நம்ம பதவியில் இருக்கணும். எவ்வளோ பொருள் நாசம் வந்தாலும் சரி நம்ம பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ கடின இருதயமாக மாறிட்டாங்க. இப்போது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய தலைவர்களையும் பாருங்கள். அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, கடைசிக்கு எங்கே சண்டைக்கு போனாங்க, அது சண்டை நிமித்தம் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சமாதானமாக அவங்க பதவியில் இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இல்லை? அப்போ இந்த சூடுண்ட மனசாட்சிங்கிறது எந்த அளவுக்கு அது கடினமாக போகுது, எந்த அளவுக்கு அவங்க மனசாட்சியை மழுங்க பண்ணுறாங்க. சரி, நல் மனசாட்சி, துர்மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, குற்ற மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, 5 சொன்னேன். 5மே அந்த 5ல் ஒன்று தான் நல்லது, நல் மனசாட்சி. கடவுள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பேராமீட்டர் கொடுக்குறாரு. அதாவது நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லிக்கிட்டே வருது. அது கடவுள் தான் அதை செய்கிறாரு. இதை நம்மளாக பார்த்து நமக்கு மனசாட்சி இருக்குதுங்க, நல்லது கெட்டது நம்ம சொல்கிறோங்க. நம்ம சொல்லலை. கடவுள் நம்ம கடவுளுக்கு முன்னாடி எந்த நிலைமையில் நிற்கிறோம்னு காட்டுறதுக்காக நம்முடைய மனசாட்சிக்குள்ளே அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு, அந்த மாதிரி உணர்வை கொடுக்குறாரு. இப்போ அந்த உணர்வே இல்லைன்னு வச்சுக்கிடுவான், அப்புறம் நம்மளை சரியாகவே மாட்டான். என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் உணர்வே இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்ம மனம் திரும்பவே மாட்டோம்ல. இப்போ குஷ்டரோகம் வருது. குஷ்டரோகம் வந்த ஒரு பாடு இந்த அடுப்பில் நீட்டினா கூட அது சுடாது. அப்போ அடுப்புக்குள்ளே நீட்டினாலும் விறகு சுடாதுன்னா அப்போ கையை எடுக்க மாட்டான், கை வெந்து போயிடும். அப்போ அனல் வந்துச்சுன்னா சுடணும். இப்போ நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம தப்பு பண்ணால் நம்ம மனசாட்சியில் சுடணும். மனசாட்சி சுடவே இல்லைன்னு வச்சுக்கிறோம், எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டே போவோம். அப்போ கடவுள் நம்முடைய மனசாட்சிக்குள்ளே ஏய் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்கிறதும், செஞ்ச ஒரு பாடு ஐயோ பண்ணிட்டமேங்கிறது அந்த நினப்பும் அது வருது இல்லை பார்த்திங்களா? அது கடவுள் தான் நம்முடைய உள்ளத்தில் அதை ஏற்படுத்துகிறாரு. ஒவ்வொரு மனிதன்ட்டையும், உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதன்ட்டையும், இது முன்னாடி எத்தனை தலைமுறை மக்கள் இருந்தாங்களோ அத்தனை தலைமுறை மக்கள்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் கடவுள் இப்படி பேசிகிட்டே இருக்கிறாரு. அதனால தான் நல்லவனாக இருக்கேன், நல்மனசாட்சி உடையவனாக இருக்கேன். ஏதாவது தப்பு சில காரியங்களை செஞ்சு விட்டாக்க, மோசமான காரியங்களை செஞ்சு விட்டா நீ சரியில்லைப்பா அப்படின்னு குற்ற மனசாட்சியை கடவுள் தான் அங்கே வைக்கிறாரு. குற்ற மனசாட்சி வரலைன்னா அப்புறம் எவ்வளோ தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது.
ஒருத்தரை கொன்னுட்டா குற்ற மனசாட்சி வரணுமா இல்லையா? ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டாக்கா அப்போ குற்ற மனசாட்சி வரணுமா இல்லையா? இல்லை, இதிலெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்போ நீ இன்னும் எத்தனை குடும்பத்தை வேணாலும் கெடுப்ப, எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவ. அப்போ நம்முடைய மனசாட்சிக்குள்ளே நமக்கு சொல்கிற வழி நடத்துகிற காரியம் வேணும்ல, அதை கடவுள் செய்கிறாரு. அந்த கடவுள் செய்கிற கடவுள் தான் நிஜ கடவுள். உங்ககிட்ட நல் மனசாட்சியோ குற்ற மனசாட்சியோ துர்மனசாட்சியோ சூடுண்ட மனசாட்சியோ பலவீனமான மனசாட்சியோ இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் கடவுள். அந்த கடவுள் வந்து உங்கள் இத்தனை மனசாட்சிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சரி பண்ண முயற்சிக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், அந்த நம்முடைய மனசுக்குள்ளே நம்மள்கிட்ட பேசி நம்மளை சரி பண்ணுற கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களை உண்டாக்கின கடவுள்னு சொல்லிடலாம், உண்டாக்குனவர்னா பெற்றவர்னா அப்பான்னு சொல்லிடலாம், பிதாவாகிய தேவன் அப்படி சொல்லிடலாம். இயேசுநாதர் வந்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாராம் ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவாகிய தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு, பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவாகிய தேவனே அப்படி ஜெபம் பண்ணு அப்படி சொல்லி கொடுத்தாராம். அப்போ அவர் வந்து பிதா தகப்பன். அந்த தகப்பன் வந்து நம்முடைய உள்ளத்தில் எப்படி இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்கிட்ட ஒழுங்காருன்னு சொல்கிறோமே, அதுபோல் கடவுள் நம்முடைய உள்ளத்தில் ஒழுங்காக இருக்கணுங்கிறாரு. தப்பு பண்ணிட்டா குற்றமான சாட்சி தர்றாரு. அப்புறம் தொடர்ந்து இப்போ தப்பு பண்ணாக்க மழுங்கின மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி வருது. அப்புறம் கெட்டவனாகவே போயிட்டா துர்மனசாட்சி வந்துடுது. அப்புறம் டவுட்டாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது நல்லதா கெட்டதா தெரியலன்னா சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்கிறாரு. அப்போ தான் இந்த பலவீனமான மனசாட்சின்னு இருக்க அதுலேருந்து நம்ம தப்பலாம். அப்போ இத்தனை மனசாட்சியை நம்முடைய இருதயத்தில் கொடுத்து உணர்த்தி, குற்ற மனசாட்சி வந்துருச்சுன்னா ஐயோ இன்னுமே நான் ஒழுங்காயிக்கிறேன்னு மனம் திரும்பணும். மழுங்கின மனசாட்சி இருக்கிறவன் அதாவது சூடுண்ட மனசாட்சி இருக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாளைக்காவது புத்தி வரணும்ல. இப்படியே போனால் நிச்சயமாக நரகந்தாண்டான்னு சொல்லி அந்த சூடுண்ட மனசாட்சி இருக்கிறவங்க கூட, அதாவது மழுங்கின மனசாட்சி இருக்கிறவங்க கூட, இப்படி இருந்தால் பரலோகம் போக முடியாது, நம்ம திரும்பி சரியாகணும்னு சொல்லி திரும்பணும்ல. அதுக்காக தான் அவர் வைக்கிறார். குற்ற மனசாட்சி தப்பு பண்ணிட்ட, துர்மனசாட்சி நீ உண்மையிலே கெட்டவன் தாண்டா, உனக்கிட்ட நன்மையே இல்லை, துர்மனசாட்சி. அப்போ இந்த மாதிரி மனசாட்சிகள் அவங்க இருதயத்தில் அவங்களுக்கு தெரியுது. இது இன்னொருத்தர் வந்து நீ துர்மனசாட்சி அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இருதயத்தில் அவங்களுக்கு கடவுள் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறாரு. அப்போ கடவுள் முன்னாடி நம்ம நிற்கிறப்ப எப்படி நிலைமையில் நிற்போம்னு தெரியுதில்ல. இப்போ சொல்கிறேன், நல் மனசாட்சி தான் சரி, அது நாள் வரைக்கும் ஒழுங்காக இருந்திருக்கோம்னு. மற்ற எல்லா மனசாட்சிகளையும் கோளாறு இருக்குது. அப்படி கோளாறு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் மனசை இப்போ சரி பண்ணிக்கலாம். கடவுளே, நிஜ கடவுளே, என்னை உண்டாக்கின கடவுளே, என்னுடைய பிதாவாகிய கடவுளே, என்னுடைய மனதுக்குள்ளே இப்படி மனசாட்சியெல்லாம் உண்டாக்கி என்னை சரி பண்ணும்படி என்கிட்ட புத்தி சொல்கிறீங்களே, நான் வர்றேன், மனம் திரும்புகிறேன், உங்கள்கிட்ட வர்றேன்னு சொன்னால் அவர் மனம் திரும்பி வர்றதை விரும்புவார். நம்ம நரகத்துக்கு போகிறத அவர் விரும்பலை, நம்ம பரலோகம் போகிறத விரும்புகிறாரு. அதனால் நம்ம மனம் திரும்பினா ஏற்றுக்கிறாரு. இத்தனை மனசாட்சி மூலமாக கடவுள் பேசுகிறாரா இல்லையா? அப்போ இத்தனை மனசாட்சி மூலமாக நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்கலாம்ல. இப்படி சொல்கிறது யார்? நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்மளை என்னென்னு கேட்காத கடவுள் அந்த திருடி கொண்டு வந்ததில் போய் அந்த காணிக்கை கொடுத்தா அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டா அது என்ன எவ்வளோ பொல்லாத கடவுள் பாருங்கள். அப்போ நம்ம திருடிட்டு வந்தாக்க காணிக்க கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிற கடவுள் வேணும். பைபிளோட இடத்துல எழுதியிருக்கு, நீ காணிக்கை செலுத்த வரும்போது கொஞ்சம் சகோதரனோட சண்டை அவன்கிட்ட ஏதோ பிடிங்கிட்டு வந்துட்டேன்னு மனசு சொன்னிச்சுன்னா காணிக்கை செலுத்தாத, போய் உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாயிட்டு அப்புறமேல் வந்து காணிக்கை செலுத்தணும். திருடின காசை வச்சு காணிக்கை செலுத்தினா அதை ஏற்றுக்கிட்டா அது அந்த கடவுள் என்ன கடவுள்? அப்போ அதெல்லாம் வேண்டாம்டா, நீயே வேண்டாம்டா, நீ வேண்டாம், உன் காணிக்கை வேண்டாம், போடா அப்படி சொல்கிற கடவுள் வேணும்ல. கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மனசாட்சிக்குள்ளே பேசுகிற கடவுளை தேடுங்க, கண்டுபிடித்து விடுவீர்கள்.